Hello guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து 2 மார்க்ல என்னென்ன क्वेश्चंस இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்தறலாம். ப்ரோஸ் 1ல பார்த்தோம் அப்படினா பேஜ் நம்பர் 5ல ஃபர்ஸ்ட்க்கு கீழ இருக்கக்கூடிய A, D and G இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பேஜ் நம்பர் 5லயே ரெண்டுக்கு கீழ இருக்கக்கூடிய A வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து ப்ரோஸ் 2ல பார்த்தோம் அப்படினா பேஜ் நம்பர் 38ல 2ல அதுக்கு கீழ இருக்கக்கூடிய A, B, C, D and E ஓகேங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து போயம்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் போயம்ல இருக்க 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 24ல பிக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்தது 3 மார்க்ல இஆர்சி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதில் பேஜ் நம்பர் 24ல பார்த்தோம் அப்படின்னா சிக்கு கீழே இருக்கக்கூடிய செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த்து இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் போயம் 2ல பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 55ல 5க்கு கீழே இருக்கக்கூடிய 1 and 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பார்த்துடலாம். ப்ரோஸில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஸ் 1ல பார்த்தோன்னா பேஜ் நம்பர் 5ல 3க்கு கீழே இருக்கக்கூடிய ஏ கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பேஜ் நம்பர் 5லயே 2க்கு கீழே இருக்கக்கூடிய ஈயும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அடுத்தது ப்ரோஸ் 2ல பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 39ல 3க்கு கீழே இருக்கக்கூடிய சி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வந்து போயம் 1ல பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 24ல 4க்கு கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்டு இதெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் போயம் 2ல பார்த்தோம் அப்படின்னா பேஜ் நம்பர் 55ல 3க்கு கீழே இருக்கக்கூடிய ஏ அண்ட் பி இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் சப்ளிமெண்ட்ரியில் 5 மார்க்கில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 இது ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து மறக்காமல் படிச்சுட்டு போயிடுங்க. இது வந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஆர்எல்ஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்து என்ன சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.